இன்னைக்கு நம்முடைய உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆடி மாதத்தில் சிறப்பு நிறைய இருக்குதுங்க. இந்த ஆடி மாதத்தில் எல்லா நாட்களும் சிறப்பான நாள். இந்த நாளில் அமாவாசை வரக்கூடிய நாட்களில் நாம் எப்படி வழிபடுவது, ஆடி அமாவாசையில் எப்படி திதி கொடுப்பது, காக்கைக்கு சாதம் வைப்பது பற்றி ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாதங்களில் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் தாங்க ரொம்பவே விசேஷம் நிறைந்த மாதமாக இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் தான் தட்சிணாய காலத்தின் தொடக்கத்தை குறிக்குதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா சூரியன் வந்து தெற்கு நோக்கி நகர தொடங்கக்கூடிய காலமாக அமையுது. இந்த தட்சிணாய காலத்தில் முதல் அமாவாசை என்பதால் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்குது. இந்த ஆடி அமாவாசையில் தென்னிந்தியாவில் தமிழர்கள் பார்த்திங்கன்னா கொண்டாடக்கூடிய ஒரு முக்கிய நாளுன்னே சொல்லலாம். ஒரு வருடத்தில் வரக்கூடிய முக்கியமான அமாவாசையில் இந்த ஆடி அமாவாசை ஒன்றுங்க. இந்த நாளில் தான் முன்னோர்களை வழிபாடு செய்து அவர்களுக்குரிய பித்ரு தோஷம், பித்ரு சாபத்திலிருந்து விடுபட ஒரு முக்கிய நாளாக இருக்கு. இந்த ஆடி அமாவாசையில் சூரியன் சந்திரன் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்கிறது. இதனால அன்றைய நாளில் சந்திரனின் சக்தி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குமா. அன்றைய தினம் நீங்கள் இறந்த முன்னோர்களாக பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து தங்களுடைய சந்ததியினரை ஆசீர்வதிப்பதாக சொல்லுவாங்க. இதனால் நீங்கள் அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே முக்கியங்க. நாம் தவறாமல் செய்யும்போது அவர்களின் ஆசீர்வாதத்தால் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான ஆடி அமாவாசை பார்த்தீங்கன்னா ஜூலை 24ஆம் தேதி வியாழக்கிழமையில் வருது. அன்று அதிகாலை பார்த்தீங்கன்னா 3:06 மணிக்கு துவங்கி ஜூலை 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதிகாலை 1:42 வரையுமே அமாவாசை தேதி இருக்குது. வியாழக்கிழமை என்பதால் காலை 6 முதல் 7:30 மணி வரை யமகண்டமாகவும் பகல் 1:30 முதல் 3 மணி வரை ராகு கால நேரமாக அமைந்திருக்கு. இதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவங்க காலை 7:30 மணிக்கு பிறகு கொடுப்பது ரொம்பவே நல்லது. முடிந்தவரை முன்னோர்களை நீங்கள் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்த மற்ற நேரங்களில் தர்ப்பணம் கொடுத்துடுங்க. நாம் மறவாமல் ஆடி அமாவாசை தினத்தில் கணக்கில் கொண்டு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்தாலே அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெறுவோம். இதன் மூலம் பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் இதுவரை நம்ம வீட்டை தடைப்பட்டு வந்திருந்த சுப காரியங்கள் இனி தடையில்லாமல் நல்லபடியாக நடக்குங்க. தினத்தில் பொதுவாகவே நீங்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்திடுங்க. பின்பு வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் விலக உப்பு கலந்த நீரால் வீடு முழுவதையும் கழுவி தூய்மைப்படுத்தி வச்சுக்கணும். பின்பு வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் காலையிலும் மாலையிலும் விநாயகர் படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபடுங்க. அமாவாசையில் நீங்கள் சர்வ கோடி லோகங்களிலிருந்து பார்த்தீங்கன்னா மகரிஷிகள் உட்பட அனைத்து தேவதைகளும் ஜீவன்களும் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களும் பூலோகத்திற்கு வந்து புண்ணிய நதிகரைகளும் கடலோரங்களில் தான் காசி, ராமேஸ்வரம், காயா போன்ற புண்ணிய தலங்களில் தர்ப்பணம் பூஜையை ஏற்றுக்கொள்வதாக சொல்லுவாங்க. சில சடங்குகளுக்கோ சில வழிபாடுகளுக்கோ அமாவாசை நாள் தான் உகந்த நாளாக அமையுது. அதில் ஒன்று தாங்க பித்ரு தர்ப்பணம் நம்ம செய்து முன்னோர்கள் பார்த்திங்கன்னா 3 தலைமுறையினரது நினைவில் வச்சு கொண்டு நாம் தர்ப்பணம் கொடுக்கணும். அமாவாசையில் நீங்கள் பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா அவர்களுடைய அருளாசியில் எண்ணங்கள் எல்லாம் நன்மையாக முடியும். காகம் சனீஸ்வரருக்குரிய வாகனமாக இருப்பது நமக்கு தெரிந்தது தாங்க. பிதிர் இடக்கூடிய பின்னோர் வழிபாட்டிலும் காகத்திற்கு ஒரு முக்கிய இடம் இருக்குது. காகம் பார்த்திங்கன்னா யமலோகத்தின் வாசலை இருக்குதுன்னு யமனின் தூதுவன்னும் சொல்லப்படுது. காகத்துக்கு நீங்கள் சாதம் வைப்பதால் யமலோகத்தில் வாழக்கூடிய உங்களுடைய முன்னோர்கள் அமைதி பெற்று நன்மை வாழ்த்துவதாக சொல்லுவாங்க. முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய திதி பலன்களை நம்மிடம் இருந்து பெற்று பிது தேவதைகள் வழங்குவதாக சீரியம் சொல்லுது. அந்த தேவதைகளை மறைந்த நம் முன்னோரின் பலத்தை சேர்க்குதுங்க. அதனாலேயே சூரியனை பிதிர்காரகன்னு சொல்கிறோம். அமாவாசை நாட்களில் தீர்த்தங்கரைகளில் நீராடும் போது நீங்கள் பிதிர்காரகனாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு 2 கைகளாலும் நீர் விடுவது மிகுந்த நன்மைகளை தேடித்தரும். பிதிர் காரியங்கள் செய்ய முடியாதவங்க இனியாவது தவறாமல்
செய்திடுங்க. தினத்தில் முன்னோர்களுடைய பரிபூரண ஆசை நமக்கு கிடைத்திடுங்க. அதோடு நீங்கள் குலதெய்வத்திற்கு பூஜை செய்து படையிலிட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய சாபமும் நீங்கும். ஆசைனாலே பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்கூட நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்படி நம்ம தவறினா பித்ரு தோஷமும் பித்ரு சாபத்திற்கு ஆளாக நேரிடுங்க. பித்ருக்கள் வழிபாட்டுடன் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தேடித்தரும். அமாவாசையில் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்களை தருவதாக சொல்லப்படுதுங்க. அமாவாசையில் நீங்கள் முன்னோர்களுக்கு வழிபாட்டு நாளாக உங்களுக்கு தெரியும். அதே போல் பௌர்ணமி பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டிற்கும் அம்பிகை வழிபாட்டிற்கும் ஒரு ஏற்ற நாள்னு சொல்லுவோம். ஆனால் அமாவாசையில் நீங்கள் முன்னோர்களை வழிபடுவதுடன் கூடவே குலதெய்வத்தை வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. அமாவாசையில் வீட்டிலேயே நீங்கள் குலதெய்வத்தை வழிபடுவதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு அமாவாசையிலும் நீங்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே விசேஷ சக்திகள் நிறைந்து இருப்பதாக சொல்லப்படுது. அமாவாசை போல பௌர்ணமியிலும் பிரபஞ்ச சக்தி அதிகரித்து தாங்க இருக்கு. அமாவாசையில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள்னு விசேஷமான பலன்களை தேடித்தரும். அமாவாசை தேய்பிரைன்னு ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வரக்கூடிய சுழற்சி முறையில் தான் அமாவாசையும் குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு போன்றவை நாம் செய்கிறோம். அமாவாசை தோறும் நீங்கள் கட்டாயம் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய சந்ததியினருக்கு நல்ல பலன்களை தேடித்தரும். பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தவங்க பித்ரு சாபத்திற்கு நீங்கள் ஆளாக நேரிடுவீங்க. இதனால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளோ நிம்மதி இல்லாத சூழ்நிலை தான் ஏற்படும். எனவே தவறாமல் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து எளிதாக வீட்டிலேயே கூட பூஜை செய்து வழிபடலாம். பித்ருன்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுங்க அமாவாசை தினத்தில் நம் வீட்டு வாசலில் நிற்பதாக சொல்லுவாங்க. இதனால் தாங்க அவர்களுக்கு பிடித்த உணவுகளை நாம் சமைத்து படையலிட்டு பின்னர் காகத்திற்கு முதல்ல உணவிட்டுட்டு சாப்பிடுவோம். இது சிறப்பான பலனை தேடித்தரும். அவர்களுடைய ஆசை நமக்கு முழுமையாக கிடைத்திடுங்க. அமாவாசையில் உணவேதும் உண்ணாமல் தினமும் மந்திரங்களை நீங்கள் உச்சரித்து விரதமிட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா சகல சௌபாகியம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. விரதம் இருக்க சிறந்த நாளாக பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்து விசேஷ சக்திகளை கொடுத்துடும். இது உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விலக்கி ஓட செய்திடுங்க. வீட்டை சுத்தம் செய்ய அன்றைய நாளில் நீங்கள் தண்ணீருடன் சிறிதளவு கல்லுப்பு சேர்த்து துடைத்திடுங்க. காலை மாலை இருவேளையுமே நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து வழிபடலாம். குறிப்பாக நீங்கள் அமாவாசை நாளில் விரதம் இருந்தீங்கன்னா விரதம் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலுமே அசைவ உணவை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. அமாவாசை நாளில் போது அசைவ உணவு உண்ணும்போது உடம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வித அசௌகரியம் உண்டாகும். இது அறிவியல் ரீதியான ஒரு உண்மைன்னே சொல்லலாம். அதில் பூண்டு வெங்காயம் போன்ற பொருட்களை சேர்த்து சைவ உணவையும் சேர்த்து தவிர்த்திடுங்க. வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க நீங்கள் அமாவாசை நாளில் மந்திர ஸ்லோகங்களை உச்சரிப்பது ஒழிக்க விடுவது போன்ற செயல்களை செய்திடலாம். உங்களுக்கு தெரிந்த சிறு சிறு மந்திரங்கள் கூட அமாவாசை நாளாக உச்சரித்து பாருங்கள். நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. பொன் பொருள் சேரவும் சகல சம்பத்து கிடைக்கவும் நீங்கள் குலதெய்வ அருள் பெறவும் அமாவாசை நாளில் தொடர்ந்து வழிபட்டுவாங்க. ஒரு மண்பானையில் இல்லைன்னா செப்பு பித்தளை கலசத்தில் தண்ணீர் வைத்து பூஜை அறையில் வச்சுடுங்க. அதில் நீங்கள் குலதெய்வத்தை நினைத்து அவகானம் செய்து வழிபடுங்க. பிறகு நீங்கள் விளக்கு ஏற்றி தீபம் வழிபாடு செய்யலாம். குலதெய்வ வழிபாடு நிறைவு செய்து உங்களால் முடிந்தால் நெய்வேத்தியம் வைத்து வழிபடவும், அப்படியே இல்லைன்னா கூட சிறிதளவு கற்கண்டு வைத்து அமாவாசை தினத்தில் வழிபடுவது சிறப்பான பலன்களை தேடித்தரும். தினத்தில் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்பவே அவசியங்க. இந்த நாளில் நீங்கள் நீர்நிலைகள் இல்லைன்னா வீட்டிலேயே கூட எள் தண்ணீர் கொண்டு செய்யலாம். முன்னோர்களுக்கு நீங்கள் உணவு படைத்து அவர்களை வழிபடுவது பிண்டதானம்னு சொல்லுவோம். இதை கோவில்களில் செய்யலாங்க. அமாவாசை நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபடுவது கூடுதல் பலனை தேடித்தரும். அமாவாசை நாளில் இயலாதவர்களுக்கு அன்னதானம் துணிதானம் போன்றவற்றை செய்வது புண்ணிய பலன்களை தேடித்தருங்க. சிலர் அமாவாசையில் விரதம் இருந்து வழிபடுவீங்க. நாளில் வழிபாடு செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். அதோடு குடும்பத்தில் சுபிட்சம் நிலவுங்க. சிலருக்கு இருந்து வந்த பித்ரு தோஷங்கள் நீங்கிடும்.
அமாவாசை வழிபாடு பார்த்தீங்கன்னா ஆன்மீக பலத்தை அதிகரித்திடும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.